அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது நான் என பெருமிதம் தெரிவித்ததுடன் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் தனது குடும்ப கஜானாவிற்கு வருமானம் வர வேண்டும் என செயல்படுபவர்தான் ஸ்டாலின் என பண்ருட்டியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேசினார். அரசாங்க பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் நீட் தேர்வுல 2019-20 வெறும் 9 பேர் தான் பாஸ் பண்ணாங்க. நானும் அரசாங்க பள்ளியில படிச்சேன். அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு போதிய வசதி வாய்ப்பு இல்ல. விவசாயி தொழிலாளி ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. 3,80,000 பேர் அரசு பள்ளியில படிக்கின்ற 41% அந்த மாணவர்களுக்கு நீட் தேர்வுல 9 பேர் தான் பாஸ் பண்ணி மருத்துவர் கல்வி கிடைத்தது. நான் எண்ணி பார்த்தேன். எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. என்னுடைய மனது, நான் அரசு பள்ளியிலே படித்தேன். அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஏழைகள், அவர்களும் மருத்துவராக வேண்டும் எண்ணத்திலே தோன்றியது. அதனால் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு இன்றைய தினம் ஏழை எளிய குடும்பத்தை இருந்த அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 2818 பேர் இன்றைக்கு மருத்துவர்களா கல்வி கற்கிறாங்க. இப்படி ஒரு சாதனை பண்ணியா? இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. அவர் கண்ட கனவு நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் ₹1 செலவில்லாம அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து நடைமுறைப்படுத்தி இன்றைய தினம் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க ₹1 செலவில்லாம மருத்துவ கல்வி படிச்சு இந்த ஆண்டு வெளியில் வந்துட்டாங்க. இப்படி ஒரு திட்டம் இந்த ஏழைகளுக்காக கொண்டு வந்திருப்பியா? எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் கருணாநிதி குடும்பம் வளமா வாழ வேணும், அது என்ன சில்லறை இருக்குது அதை பார்த்தா திட்டத்தை அறிவிப்பார். எல்லாமே அறிவிக்கிற திட்டம் அத்தனையுமே அந்த குடும்ப கஜானாவுக்கு வருமானம் வரணும். அப்படிப்பட்ட திட்டத்தை அறிவிக்கிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபிடிக்கின்றேன்.